Hello everyone, welcome to Maths Tutor. Exercise 2.4ல 5th sum find A8 and A15 whose nth term is nth term கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து A8 A15 நம்ம find out பண்ணணும். 4th sum மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு nth term an தான் கொடுத்திருக்காங்க. ஆனா அதுல anக்கு ரெண்டு வேல்யூஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். an is equal to n square minus 1 by n plus 3 where n is even. n belongs to natural number. So n வந்து ஈவனாக இருந்தது அப்படின்னா அப்போ nth term என்ன எடுத்துக்கணும், an is equal to n square minus 1 by n plus 3 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, n square by 2n plus 1 where n is add number. ஓகேங்களா? ஸோ என்ன ஆட் நம்பராக இருந்தது அப்படின்னா அப்போ nth term என்ன எடுத்துக்கணும், an is equal to n square by 2n plus 1 அப்படின்னு எடுத்துக்கணும். இதுதான் வந்து கொடுத்துருக்கூடிய given nth term. ஸோ அதை யூஸ் பண்ணி A8 A15 இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ nth term ரைட் பண்ணியாச்சு. if n is equal to 8 அப்படின்னா தான் A8 கிடைக்கும், 8th term கிடைக்கும். சரி, இப்போ nக்கு 8 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். 8ங்கிறது என்ன நம்பர், ஆட் நம்பரா A1 நம்பரா? இது வந்து 8ங்கிறது ஈவன் நம்பர், n is even, 8ங்கிறது ஈவன். அப்போ ஈவன் நம்பராக இருந்தால் nth term என்னவா எடுத்துக்கணும், an is equal to ஈவன் நம்பருக்கான இந்த nth term வந்து எடுத்துக்கணும். அப்போ n ஸ்கொயர் மைனஸ் 1 பை n plus 3 அப்படிங்கிறத எடுத்துக்கணும். சரிங்களா? இதில் nக்கு பதிலாக 8 சப்ஸ்டிட் பண்ணுங்க. A8 is equal to n ஸ்கொயருக்கு 8 ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை n plus 3, n plus 3க்கு 8 plus 3. ஓகே, n ஸ்கொயர் 8 ஸ்கொயர், அப்போ 8 ஸ்கொயரோட வேல்யூ என்னது, 8 8 64 minus 1, 8 plus 3 11. So we get 64 minus 1 63 by 11 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது 8th term. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கோன்னா A15 கேட்டிருக்காங்க. அப்போ என்னக்கு பதிலாக 15 எடுக்கிறோம். 15ங்கிறது ஆட் நம்பரா A1 நம்பரான்னு பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர். அப்போது nth term வந்து என்னவா எடுத்துக்கணும், ஸோ ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா n ஸ்கொயர் பை 2n plus 1 எடுத்துக்கணும் இல்லையா? அப்போ an is equal to n ஸ்கொயர் பை 2n plus 1 வந்து நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க, n is equal to 15. A15 is equal to 15 ஸ்கொயர் பை 2 into 15 plus 1. nக்கு 15 சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ n ஸ்கொயருக்கு 15 ஸ்கொயர் 2 into 15 plus 1. 15 ஸ்கொயர் 225. 2 15s are 30 plus 1. So we get 225 by 31 அப்படின்னு கிடைச்சிருக்கு. Therefore 8th term A8 is equal to 63 by 11. A15 is equal to 225 by 31. That's all.